என்ன கேட்டீங்க? உங்க ஒய்ஃப் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்களாங்க? எப்படிங்க இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க? ஏங்க அதெல்லாம் அந்த காலங்க. ஒய்ஃப்னா கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஊரில் இருக்க நிறைய பேரோட ஒய்ஃப் அப்படி இருந்திருக்கலாம். ஏன் நீங்கள் கூட அப்படி இருந்திருக்கலாம். பட் ஆனால் என் ஒய்ஃப் அந்த மாதிரி கிடையாது. தங்கம் தெரியுமா தங்கம்? ஏங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஒய்ஃப்னா அப்படி தெரியுமா இருக்கணும்? அது தீபா பார்த்தாங்க கற்றுக்கணும். த பெஸ்ட் ஒய்ஃப் இந்த வேர்ல்டே தீபா தாங்க. உங்களுக்கு ஒரு பெத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்றது தீபா பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன மரியாதை கொடுப்பா தெரியுமா? எங்கள் அம்மாவுக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இவ போய் சாரி கேட்பா. இந்த மாதிரிலாம் நடக்குமா எங்கேயாவது? கம்மனிடுறேன். அதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயங்க, என் கூட பிறந்தவங்களுக்குலாம் ஒரு மரியாதை கொடுப்பா பாருங்க. அந்த மாதிரி ஒரு மரியாதை இருக்கு நான் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. அதை விடுங்க. சரி, இப்போ உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியில எங்கேயோ போறாரு. வெளில போற இடத்துல வந்துட்டு ஒரு பார்ட்டி ஏதாவது ஒன்று இருக்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க? தடுப்பீங்களா? ஆனா ஒரு நாள் சாட்டர்டே நைட்டு எனக்கு நான் வெளில பார்ட்டிக்கு போகணும். டாக்ஸி புக் பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னு பார்த்தா நீங்க பைக்லாம் ஓட்டக்கூடாது, கார்ல தான் போயிட்டு கார்ல தான் வரணும் அப்படின்னு சொல்றா. இதை விட என்னங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும்? எங்க சண்டே கிரிக்கெட் ஆட போவாங்கல்ல, நான் வந்து சண்டே கிரிக்கெட் ஆட போவாங்க. என்னுடைய பேட்டை தொடச்சி வச்சிருப்பாங்க. காலையில எனக்கு முன்னாடி எழுந்து அவ வெயிட் பண்ணிட்டு இருப்பா பேக்கை வச்சுக்கிட்டு. நீங்க இன்னும் போலையா? எழுந்துருங்கன்னு என்ன எழுப்புவா. யாருங்க இந்த காலத்துல இதெல்லாம் பண்ணுவா? என் போன் செக் பண்ணது கிடையாது, சந்தேக புத்தி கிடையாது, சண்டை போட்டு அடுத்த நிமிஷமே பேசிடுவா என்கிட்ட வந்துட்டு. இதெல்லாம் நான் சொல்ல வார்த்தையே இல்லைங்க. ஏங்க குளிக்கும் போது டவலெட் வந்து கொடுப்பா, சாப்பாடு சாப்பிடும் போது வாயில ஊட்டி விடுவா, கால் கடியிலே உட்காருவா, கால் அமுக்கி விடுவா. நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஒரு 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 தடவை சொன்னா என் பேச்ச மீறவே மாட்டா. காலையில இருந்து 20 டேக் ஆயிடுச்சு. ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்கு, ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. கடைசியா ஒரு டேக் பார்க்கலாம் பார்த்தா பொண்டாட்டி மாதிரி நல்லவளே கிடையாது. அவ ரொம்ப அமைதியானவ. அந்த மாதிரி ஒரு அமைதி எங்கேயுமே பார்க்க முடியாது. அமைதியான நதியிலே